பிரைஸ் த லார்ட். இந்த நாளிலே பெண்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. பெண்கள் திக்கற்றவங்களாக இருக்காங்க. கணவரால் கைவிடப்பட்டவர்களாக இருக்காங்க. கணவன் மரணத்தினாலே இறந்த பிறகு பெண்கள் தனியாக பிள்ளைங்களை வளர்க்குறாங்க, வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ரொம்ப ஒருத்தர் சம்பளத்தை கஷ்டப்படுறாங்க. பெண்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற ஆண்களோடு, திருமணமான ஆண்களோடு இல்லை திருமணமாகாத ஆண்களோடு பாவம் செய்கிறாங்க. தேவையில்லாத பேச்சுகள் பாவம் செய்கிறாங்க. ஸோ பெண்கள் பரிசுத்தமாக இருக்கணும். விதவை பெண்களும் பரிசுத்தமாக இருக்கணும். ஸோ நம்ம இவங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு பெண்களும் பரிசுத்தமாக இருந்தாங்கன்னா ஒவ்வொரு குடும்பங்களும் நல்லாயிருக்கும். சாசுக்கு பெண்களை பிடிக்காது. அதனால் பெண்கள் மூலமாக தான் பாவத்தையே கொண்டு வந்திருக்கான் உலகத்தில். நம்ம இந்த நாளில் பெண்களுக்காக ஜெபிப்போம். ஏசப்பா, பெண்களுக்கு ஞானமுள்ள இருந்தது தாங்க ஏசப்பா. மற்றவங்க குடும்பத்துக்குள்ளே போய் மற்றவங்க ஏசப்பா கணவன்மார்களோடு பேசுகிறதோ, இந்த மாதிரி தேவையில்லாத பாவங்களை செய்யாதபடி எல்லா பெண்களையும் பரிசுத்தாவியான தடுத்து நிறுத்துவீராக ராஜாவே. ஒரு பெண் இப்படி செய்கிறதுனால அடுத்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது. அந்த மனைவி கண்ணீரில் இருக்கிறாங்க. ஏசப்பா, இந்த பெண்கள் மூலமாக ஏசப்பா எந்த பாவமும் தேசத்தில் நடக்காதபடி பரிசுத்தாவியான தடுத்து நிறுத்துவீராக ராஜாவே. அப்பா, பெண்கள் நிறைய பேர் காசு இல்லைன்னு விபச்சாரம் செய்ய போயிட்டாங்க ராஜாவே. அப்பா, இந்த சூழ்நிலை மாற்றி போடுங்கப்பா. ஒவ்வொரு பெண்களுக்கும் நல்ல புருஷனை தாங்க ராஜாவே. குடிக்கிற கணவரெல்லாம் இருக்காங்க ஏசப்பா, அவங்களெல்லாம் ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஒவ்வொரு பெண்களுக்கும் நல்ல கணவர் இருந்தாங்கன்னா எல்லா பெண்களுமே நல்லா இருப்பாங்க ஏசப்பா. ஏசப்பா, வீட்டு தலைவர் அந்த கணவர் ஒழுங்காக ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் ராஜாவே. ஏசப்பா, ஒவ்வொரு பெண்களுக்கும் ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் தூக்கி எடுத்து ரட்சிங்கப்பா. இறக்கம் செய்யுங்கப்பா. எங்கள் தேசம் பரிசுத்தமாக்கப்படணும் ராஜாவே. ஏசப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பெண்கள் வடிக்கிற கண்ணீரை பாருங்கப்பா. இறக்கம் செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவன் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.